ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இதை நம்ம ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுகிறோன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் இது 2 சினாரியோ தான் நடக்கும். தேர்ட் சினாரியோ தான் நம்மளுக்கு வந்து சைட்வேஸுங்கிற விஷயத்த நம்ம ப்ராப்ளமாக நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஸோ இந்த சைட்வேஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளால் ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. ஸோ பிரேக் ஈவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ட்ரேடிங்கோட ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, இந்த புல்லிஷ் அண்ட் பேரிஷோட சினாரியோஸில் ஃபஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது என்ன டைமில் நம்ம பை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது எனக்கு கரெக்டான டைம் செல் பண்ணலாமா, இது என்னோட கரெக்டான டைம் நம்ம பை பண்ணலாமா, ப்ராப்பரான வேலை இதை தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். இது எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக ஒரு ட்ரேடர் உள்ளே வராங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த சார்ட் அப்படின்னு காமிச்சா, என்ன சார் இது ரெட் கலர் க்ரீன் கலர் இசிஜி மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இசிஜிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. உடனே இசிஜின்ட்டாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இதுக்கப்புறம் ட்ரேடிங் பேசலாமா வேணாமான்னு தோணுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ட்ரேடிங் இந்த இதுதான் கேண்டல்னு சொன்னால், கேண்டலா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெழுகுவத்தி தான் சார் எனக்கு தெரியும். அதை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதவங்களும் இருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைனர்ஸும் இருக்காங்க. அவங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியல. பட் இப்போ ப்ராஃபிட் பண்ணுறதா இல்லை வந்து லாஸ் மேக்கிங் நடந்துக்குது, அவங்கள வந்து நம்மளுக்கு எஜுகேட் பண்ணுறதா, அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஃபஸ்ட் யூ ஷுட் பி லேர்ன் பேசிக்ஸ். இப்போ லேர்ன் ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல அவங்க பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அண்ட் எந்த டைமில் ஒரு புல் பேக்ஸ் கிடைக்குதோ அவங்க செல் பண்ணலாமா, இல்லை வந்து பை பண்ணலாமா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவங்களால ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஆஸ் அ பிகினர்ஸ் 1% கூட கிடையாது. இது நான் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. பட் நீங்கள் காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இது எனக்கு ட்ரேடிங் எனக்கு சுத்தமாக வரலை. ட்ரேடிங் சுத்தமாக வரலைங்கிறதுல உங்களுக்கு ட்ரேடிங் வரலை. நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணுன்னா ஒரே விஷயத்த நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் பாசிபிள். உங்களால் அது கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் அந்த கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்தினால நம்மளால் ட்ரேடிங் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ட்ரேடிங் லேர்ன் பண்ணுறது ரொம்ப கடினமாகிடும். ஒரு ஹோப்லெஸ் ஆகிடும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக. நான் நெகட்டிவாக பேச விரும்பல, இருக்கிற ட்ரூத்து தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஸோ நான் இது வந்து பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீம் லெவல் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கும் இதை லேர்ன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி எனக்கு பேசிக்ஸ் தெரியும், எனக்கு இன்டெப்த்தாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்களுக்கும் இந்த வீடியோ தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸும் ப்ரைஸை நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. என்ன ரெப்ரசன்ட் ஆகுது? த ப்ரைஸஸ் வில் பி இன்க்ரீஸ்ட். இட் ஆக்ட் அஸ் நம்மளுக்கு வந்து இந்த சார்ட்டில் ஒரு ப்ரைஸ் நம்பராக காட்டாமல் கேண்டலாக நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. இதுக்கு விலை உயர்வு. அப்போ இந்த ரெட் கலர்லாம் என்ன நடக்குது அப்படின்னா விலை குறைக்குது. அதாவது விலை வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ். இன்றைக்கி எல்லாருமே மொபைல் ஃபோன் வாங்குறதுனா டிஸ்கவுண்ட்ஸில் கண்டிப்பாக 10%, 20% டிஸ்கவுண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டில் போய் வாங்குகிறோம். அதே மாதிரி தான் அப்போது ப்ரைஸஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஒரு லேண்டோட ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து 80% வேல்யூ கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன்னா தட் இஸ் கால் ஆஃபர் த ப்ரைஸ். அப்போ உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் 1 lakh rupees இருக்கிற லேண்டை 80,000 கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் ஃப்யூச்சரில் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் பெருசாக இதோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் அதை எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணுறது? இந்த கேண்டலை பேஸ் பண்ணி தான். ஸோ ரெட் கலர் கேண்டில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆச்சுனாலே மார்க்கெட் கோயிங் டு ஃபால். இட் ஆக்ட் ஆஸ் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு, ப்ரைஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்தாலே மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஃபால் ஆக நம்ம வந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ எப்போ நம்மளுக்கு விலை உயர்வாக போகுதுங்கிறது தெரியுதோ அந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிலுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணோம். நீங்கள் பார்க்கலாம், இந்த க்ரீன் கலர் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். க்ரீன் கலர் அது சடனாக ரெட் கலர் வந்திருக்கும்.
பட் உங்களோட க்யூரியாசிட்டி என்ன ஆகும், நம்மளோட ஃபியர்னஸ், உடனே நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆக போகுதா. அடுத்து க்ரீன், ஓகே மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக போகுதா. அடுத்து க்ரீன், விலை குறைய போகுது, விலை குறைய போகுது. எவ்ரி கேண்டலுக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னங்கிறது பார்த்தீங்க. ஸோ இது கொஞ்சம் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எல்லா கேண்டில்லையும் ஒரு 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். என்னென்னா ஓப்பன், க்ளோஸ், ஹை அண்ட் லோ. இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கேண்டலோடைய கலரே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓப்பனோட வேல்யூவோட க்ளோஸோட வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னா இந்த கேண்டில் இட் ரெப்ரசன்ட் த க்ரீன் கலர். ஸோ அதே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஓப்பனை விட வேல்யூ நம்மளுக்கு லோவில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. லோ, ஹை. ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அப்போ எல்லா கேண்டல்லையும் இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கேண்டலோடைய கலரே நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ நம்ம இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும். இல்லை இட்ஸ் ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ அடுத்தது லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிக்விடிட்டினா என்னன்னு தெரியணும், ஒரு பையர் என்னன்னு தெரியணும். அது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் ஃப்ரேம் தெரியணும், அதுவும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. நம்மளுக்கு இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்குற இந்த பேஜில் இது வந்து ட்ரேடிங் வியூ. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா நான் அகெயின் மறுபடியும் சொல்கிறேன். ஜஸ்ட் கோ டு கூகுள் ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூன்னு நம்ம டைப் பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த பேஜஸ் வந்துடும். அண்ட் இந்த பேஜஸில் ஃபர்ஸ்ட் லிங்க் த ட்ரேடிங் வியூ, ட்ரேட் ஆல் மார்க்கெட்ஸ் இந்தியா. இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை நம்ம செலக்ட் பண்ணோன்னா நம்மளோட பேஜஸ் இங்கே வரும். என்னோடய இமெயிலை வச்சு நான் லாகின் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீயான வெப்சைட் தான், கம்ப்ளீட்லி இது வந்து ஃப்ரீ வெப்சைட். அண்ட் இதில் பெய்டும் இருக்குது, நீங்கள் பெய்டெலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ப்ராடக்ட்ஸில் போய்ட்டு சூப்பர் சார்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்துடும். ஸோ இந்த சார்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்மளுக்கு என்ன ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம், எந்த விஷயத்தை நம்ம அனாலிசிஸ் பண்ணி எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ஸோ அந்த விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சார்ட்டை வந்து கேண்டல்னால் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கோம். அண்டு இந்த வெப்சைட் எப்படி வரதுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, இந்த எல்லா கேண்டல்ஸும் ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் ஆகி முடிஞ்சிடும். இப்போது எனக்கு வந்து இன்றைக்கான டே ஓப்பன் ஆகுதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக ஒரு டே எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். எப்படி 1 டேனா, இந்த மேலே 1M, 5M, 15M, 30M, 1H, 4H, D, WM இதெல்லாம் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா மினிட்ஸ், ஹவர்ஸ், டே, வீக், மந்த், ரேஞ்ச். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமெல்லாம் போக தேவையில்ல. டே வேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேனா இன்றைக்கி மார்க்கெட்டோட டெய்லி மார்க்கெட் ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன. மார்க்கெட் டெய்லி ஓப்பனிங் டைம் 9 o'clock நம்மளுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் செஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் 9, 8 அண்ட் 9, 10 நம்மளுக்கு ப்ரீ மார்க்கெட் செஷன்ஸ் முடிஞ்சிடும். அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பனிங் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸாக்ட் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:15 நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸாக்டாக 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதோடைய க்ளோசிங் டைமுக்காக வெயிட் பண்ணோம். அண்ட் 3:30. ஸோ எக்ஸாக்டாக 3:30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சினேரியோஸ் இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலாக 10 minutes ஆட் பண்ணுற மாதிரி 3:40 வரைக்கும் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே, நம்ம 3:40 வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 3:30 வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் த டே வில் பி க்ளோஸ். அந்த டைம் ஓப்பனிங் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆக சொல்ல 100 rupees இருக்குன்னா, அண்ட் க்ளோசிங் டைமில் 100க்கு அபோவாக இருக்கா இல்லை பிலோவில் இருக்கா, 3:30க்கு எக்ஸாக்டாக அபோவில் இருந்துச்சுன்னா the candle will be formed act like a bullish. The candle is like a bullish. அப்போ கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸை விட பிலோவில் இருந்துச்சுன்னா the candle is like it form as bearish. அப்போ bearishனா bearish கேண்டல் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக போகுது. அப்போ அந்த bearish கேண்டல்ஸ்
இட்ஸ் லைக் எ ஸ்ட்ரக்சர் லைக் எ ரெட் கலர். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டேவும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில டைமில் நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் மேலே தான் இருக்குது, ஆனால் ரெட் கலரில் இருக்குது. தட் இஸ் ரீசன் அன்றைக்கி டே ஓப்பன் ஆன ப்ரைஸை விட பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். இப்போ டைம் ஃப்ரேம் நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமை தாண்டி லிக்விடிட்டியை நம்ம எப்படி சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணால், எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி கேண்டலுக்கும் ஒரு 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ்னால் என்ன? ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ். ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டல்ஸுக்கும் எனக்கு ஹை அண்ட் லோ இருக்கும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே மேலே கிஃப்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ஒன் டே என்எஸ்சிஎக்ஸ். ஸோ உங்களுக்கு இதோட இந்த ஸ்டாக்ஸோட நேம் இது, இந்த இண்டெக்ஸோட நேம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் OHLC இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ வாட் அபவுட் இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ்? ஓங்கிறது ஓப்பனிங் ப்ரைஸ், ஹெச்ங்கிறது ஹையோட ப்ரைஸ், எல்லுங்கிறது லோவோட ப்ரைஸ், சிங்கிறது க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ நான் இது எந்த கர்சர், நான் இப்போ என்னோடய கர்சர் இருக்குது, என்னோடய கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு கேண்டல்ஸ் நான் வைக்கிறேன், கர்சரை நான் வைக்கிறேன். உதாரணத்துக்கு இங்கே October 1, 2025 இந்த கேண்டில்ஸில் என்னோடய கர்சர் நான் வைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ரியாக்ட் ஆகும்? இந்த கேண்டலோடைய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும் மெயினாக. அப்போ இந்த கேண்டல்ஸில் எங்கே லிக்விடிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த கேண்டலுடைய ஹையிலையும் லோலையும் தான் லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த கேண்டலுடைய ஹை வேல்யூ என்ன? நம்மளுக்கு இங்கே மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது, இந்த டூல்ஸும் யூஸ் பண்ண கற்றுக்கலாம் நீங்கள். இந்த கேண்டலுடைய ஹை வேல்யூ என்ன? இந்த கர்சர் இங்கே வைக்கிறேன். இந்த ஹை வேல்யூ 25,017.5. கரெக்டாக 25,017.5ல் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டேன் என்னோடய லைன். உங்களுக்கு வேணும்னா ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் நான் அந்த இடத்துலேருந்து மட்டும் டைரெக்டாக ஹரிசாண்டல் ரே லைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது அந்த கேண்டலோட கர்சரில் வைக்கிறேன். இப்போ அடுத்த டேட்டா லோவோட ப்ரைஸ் என்ன? 24,707.5. எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போது இந்த டே கேண்டலோடைய ஹையிலையும் லோலையும் நான் எக்ஸாக்டாக மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஆஃப்டர் இந்த கேண்டலோடைய ஹை அண்ட் லோலையும் நான் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் இதுதான் எக்ஸாக்ட் சினாரியோ. ஸோ இந்த லிக்விடிட்டிஸ் நான் இப்போ ஹையும் லோவும் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த கேண்டலோடைய ஹையிலையும் லோலையும் தான் லிக்விடிட்டிஸ் இருக்குது. லிக்விடிட்டினா என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். அதாவது நீங்கள் லாபம் பண்ணணுன்னா நீங்கள் எப்படி லாபம் பண்ணுவீங்க? ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் விற்றா தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். இல்லாத ஒரு ப்ராடக்டை போய்ட்டு எப்படி கேட்பீங்க? முடியாதில்ல. பட் ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ். இது வந்து டிஜிட்டல் கான்செப்டில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் பை பண்ணல டைரெக்டாக செல் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், ப்ராடக்ட் இல்லாமல் எப்படி நான் செல் பண்ணுறது? ஸ்டாக் மார்க்கெட்டில் முடியும். டைரெக்டாக செல் பண்ணிவிட்டு கூட நம்மளால் பை பண்ண முடியும். ஓகே, இப்போ கம்மிங் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டலுடைய ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த கேண்டலுடைய ஹை ஆர் லோ வயலேஷன் ஆனதுக்கப்புறம் தான் என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய, அதாவது 1 October 2025 அந்த கேண்டலுடைய ஹையும் லோவும் எனக்கு வயலேஷன்ஸ் நடக்கலை. ஸோ அப்போ எனக்கு இந்த வயலேஷன்ஸ் நடக்காததுனால ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, சைட்வேஸ்னால் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பர் வாலட்டிலிட்டி இல்லை. அண்ட் எனக்கு இப்போ இந்த ட்ரேடு கரெக்டான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களோட சினரியோஸ் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுக்கு ப்ரீவியஸ் டேவோடைய ஹை ஆர் லோ வயலேஷன்ஸ் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ இது ஏன் இந்த இடம் ஹையிலையும் லோலையும் அப்படி என்ன தான் இருக்குன்னா, அங்கே தான் லிக்விடிட்டிஸ் இருக்குது. செல்லர்ஸ் எல்லாருமே ஹையில் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, பையர்ஸ் எல்லாருமே லோவில் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க.
இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி லிக்விடிட்டிங்கிறது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். லிக்விடிட்டி பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சார் இது வரைக்கும் போதும். அண்ட் இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா நான் அடுத்த ஸ்டேஜ் லிக்விடிட்டி பற்றி டெப்த்தாக எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா லிக்விடிட்டி பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது நான் எஸ்எம்சி கவர் பண்ணுறதுக்கான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக பிகினருக்கானது மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பாய்.